ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவா வெஜிடபிள் டோக்லா. தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ரவை 1 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, தயிர் 1 கப்பு, பொடியாக நறுக்கிய பாலக்கீரை 1/2 கப்பு, கேரட் துருவல் 1/2 கப்பு, பச்சை பட்டாணி 1/2 கப்பு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவை தயிரை ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஓரளவுக்கு நல்லா ஊறியதும் அதுலேயே கடலை மாவு, பொடியாக நறுக்கிய கீரை, கேரட் துருவல், பச்சை மிளகாய் நறுக்கினது, இஞ்சி தூள், சர்க்கரை, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அதிலே போடுங்க. பச்சை பட்டாணியை கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணீரை வடித்து மிக்சியில் நல்லா தண்ணியே சேர்க்காமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி அதையும் இந்த மாவுலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் அதுலேயே ஊற்றி மாவை நல்லா கலந்து விடுங்க. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா தண்ணீர் வேணும்னா கொஞ்சம் சிறிது சேர்த்து நல்லா கலந்து விட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி போல் ஊற்றாமல் இட்லி பாத்திரத்துக்குள்ளே ஒரு வளையம் வச்சு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் பாதி அளவுக்கு இந்த மாவு அதிலேயே ஊற்றி நல்லா சரியாக இது பண்ணி ஒரு 15 மிதமான தீயில் ஒரு 15 நிமிடம் வச்சு எடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து அந்த மாவு வெந்தது வெளியில் எடுத்து சிறு துண்டுகளாக போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். அதை எடுத்து வெளியில் வச்சு அது மேலே இந்த கடுகு கருவேப்பிலையை தூவி பரிமாறுங்க. இதுவே ரவா வெஜிடபிள் டோக்லா செய்கிற முறையாகும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.